நம்ம பெங்களூர்ல நடந்த ஒரு இஷ்யூவ கூட நம்ம பார்த்தோம். ஆமா. அதுல வந்து ஒரு டாக்டர் அவரு. அவரு வந்து அவங்க ஒய்ஃபும் டாக்டரு, டெர்மடாலஜிஸ்ட். அவங்களுக்கு ஏதோ உடம்பெல்லாம் சரியில்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வீட்ல இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க மெடிகேஷன் எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆல் ஆஃப் சடன் ஒரு நாள் இறந்துடுறாங்க. வீட்லேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க வரும்போதே இறந்துட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்கன்னு. அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தா, இது வந்து ஒரு மெடிக்கோ லீகல் கேஸ். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து இறக்குறாங்க. ஸோ, அப்போ அங்கருந்து இன்ஃபர்மேஷன் போயிடும் போலீஸ்க்கு. அப்போ ஒரு மெடிக்கோ லீகல் கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணையின் அடிப்படையில அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல இனிஷியலா. ஏன்னா, அந்த ஹஸ்பண்டுக்கு எதிராவும் யாருமே கம்ப்ளைண்ட் குடுக்கல. பொண்ணோட அக்காவும் எதுவுமே விதி மாத்தி சொல்லல. பொண்ணோட அப்பாவும் ஹஸ்பண்டுக்கு எதிரா எதுவும் சொல்லல. இல்ல வீட்ல ஏதாவது பிரச்சனை நடந்திருந்ததா அப்படியும் சொல்லல. அப்போ போலீஸ் அத எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னா, அது ஒரு சஸ்பீஷியஸ் டெத். ஆனா அன்நேச்சுரல் டெத். ஏன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய வியாதி இருந்ததாவோ, அதாவது ஒரு கேன்சர் மாதிரி, ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படி ஒரு ரீசன் கிடையாது அவங்க இறப்புக்கு. அப்ப அது ஒரு அன்நேச்சுரல் டெத்தா இருக்கலாம் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஒரு அன்நேச்சுரல் டெத் அப்படின்னா, சஸ்பீஷியஸ் டெத் அப்படிங்கும்போது இன்வெஸ்டிகேஷன் இருக்கும். இந்த இன்வெஸ்டிகேஷன் எத பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, அங்க நடக்கிற போஸ்ட்மார்ட்டம். இல்ல அங்க நடந்த ஏதாவது டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்தது. இத பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அதுல என்னன்னா, அவங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியலங்கிறதுனால ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்காக அனுப்புறாங்க. அவங்களோட ஆர்கன்ஸ்ல இருந்து எடுத்து ஏதாவது இருக்கான்னு. அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு 5 மந்த்ஸ் கழிச்சு தான் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த 5 மந்த்ஸ் கழிச்சு அவங்களுக்கு கிடைக்கும்போது, அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்டின்னா, அவங்களோட ஆர்கன்ஸ்ல எல்லாம் வந்து அனஸ்தெடிக் மெடிசின்ஸ் வந்து இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. ஸோ அப்பதான் போலீஸ் வந்து சொல்றாங்க, இந்த டெத்துக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா, அவங்களோட ஆர்கன்ஸ்ல எல்லாம் அனஸ்தீசியா சம்மந்தப்பட்ட மருந்து இருக்கு. அப்ப இந்த மருந்து அவங்க உடலுக்குள்ளார யாரோ குடுத்துருக்கணும். அப்பதான் அவங்க இறக்கறதுக்கான வாய்ப்பு.